Hey awesome beauties, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல sugar wax எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அப்புறம் அது எப்படி வர்க் ஆகுதுன்னு பார்க்க போறோம். நிறைய பேர் ரெகுலரா பார்லருக்கு போய் வேக்சிங் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நிறைய பேருக்கு வேக்சிங் பண்ணணும்னு ஆசையா கூட இருந்திருக்கும். ஆனா COVID-19 பேண்டமிக் பீரியட்ல வெளியே போறதுக்கே பயமா இருக்கு. இதுல பார்லர்ல போய் எப்படி வேக்சிங் பண்றது? அதனால தாங்க நம்ம வீட்லயே எப்படி sugar wax பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுங்க. அப்போதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உடனுக்குடன் தவறாம வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுகர் வேக்ஸ் பண்ணுறதுக்கு 1 கப் சுகர், 1/4 கப் லெமன் ஜூஸ், 1/4 கப் வாட்டர் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஹெவி பாட்டம் வெசலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது ஸ்டவ்வில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சமாக எடுத்து நார்மல் கூல் வாட்டரில் போட்டால் சாஃப்ட் பால் மாதிரி வரும். கையில் எடுத்தால் ஜெல் மாதிரி இருக்கும். இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ உடனே கிளாஸ் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இப்போ இது ரொம்பவே சூடாக இருக்கும். ஒரு 30 to 45 மினிட்ஸ் போட்டும் கிளாஸ் ஜாரில் தான் எடுக்கணும். இப்போ இது கொஞ்சம் ஹார்ட் ஆகிருக்கும். 30 to 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஹாட் வாட்டரில் 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். இப்போது ஒரு வேக்சிங் நைஃப் எடுத்துக்கிறேன், பிளண்ட் நைஃப், இல்லைனா நீங்கள் ஸ்டீல் ஸ்கேல் கூட யூஸ் பண்ணலாம். வேக்சிங் ஸ்ட்ரிப் எடுத்துக்கிறேன். இப்போது கொஞ்சமாக டால்கம் பவுடர் அப்ளை பண்ணிக்கிறேன். எக்ஸஸ் ஆயில் மாய்ஸ்சர் இருந்தால் இது அப்சார்ப் பண்ணும். ஹேர் ரிமூவல் ஈஸியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக வேக்ஸ் எடுத்துட்டு ஹீட் தாங்குகிற அளவுக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போது ஹேர் க்ரோத்தோட டைரெக்ஷன்லேயே நம்ம அப்ளை பண்ணுறோம். மறுபடியும் புல் பண்ணும்போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் புல் பண்ணணும். இப்போது வேக்சிங் ஸ்ட்ரிப் வச்சுட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் புல் பண்ண போகிறோம். வேக்சிங் ஸ்ட்ரிப் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ரப் பண்ணுங்க. ரப் பண்ணிவிட்டு இப்படி மெதுவாக எடுக்கக்கூடாது, நல்லா ஃபாஸ்ட்டாக எடுத்துருங்க. அப்போ தான் பெயின் தெரியாது. இப்போ வேக்சிங் ஸ்ட்ரிப்பில் பாருங்கள், ஹேர் நல்லாவே ரிமூவ் ஆகிருக்கு. இந்த மெத்தட் நல்லாவே ஒர்க் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஆசம் பியூட்டிஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, bye awesome beauties.